السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலைத்திருக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையில நாம் சில மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு சில மக்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தை அமைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. அழகாக ஒருவர் எழுதியிருந்தால், யாரும் எனக்கு தேவையில்லை என்பதாக நினைக்காதே. நீ மரணம் அடைந்து விட்டால் நீயாக சென்று மண்ணறையிலே அடங்கிவிட முடியாது. உன்னை தூக்கிச் செல்வதற்கு கூட 4 நபர்கள் தேவை என்பதாக இருந்தார். உலகத்தில் வாழும் காலத்தில் நமக்கு யாருக்கும் எந்த உதவி தேவையில்லை, எல்லாரும் கொடுத்திருக்கிறார் என்பதாக கூட நாம் நினைத்து யாரையும் புறக்கணித்து விடக்கூடாது. என்னிடம் சொன்னால், நாம் மரணமடைந்து விட்டால் நம்மை அடக்கம் செய்வதற்கு கூட 4 நபர்கள் தேவையாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அமைப்பிலேதான் வைத்திருக்கிறார். சில மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம், சில மக்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அமைப்பிலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒரு செய்தி. அதே நேரத்தில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் யாருக்கு உதவி செய்கின்றோமோ அதை மறந்துவிட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் கூறுகிறது. நாம் செய்த உதவிகளில் நினைத்துக் கொண்டிருப்பதோ அல்லது சொல்லி காட்டுவதோ அல்லது அவரிடமிருந்து அதற்கு பிரதிபலனாக எதையாவது எதிர்பார்ப்பதோ இதை மார்க்கம் தடை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 வகையான மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. லா யதுஃபுல் ஜன்னah ஸலாஸத்து லா யதுஃபுல் ஜன்னah, 3 வகையான நபர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அவரை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவரை தூய்மைப்படுத்த மாட்டான் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு அதிலே ஒருவரை சொன்னார்கள், அது மன்னால் செய்த உதவியை சொல்லி காண்பிக்கக்கூடிய என்பதாக பெருமானார் சொன்னார். இந்த உலகத்திலே நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவியை நாம் கூட நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மகனே, உலகத்திலே 2ஐ மறந்து விடு, 2ஐ மறந்து விடாது. நீ பிறருக்கு செய்த உதவியை மறந்துவிடு, பிறர் உனக்கு செய்த துன்பத்தை மறந்துவிடு. வாழ்க்கையில் இந்த 2ஐ எப்போதுமே மறந்து. இன்னைக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அலகம்துல்லா உதவி செய்து முடிஞ்சு விட்டார், அவ்வளவுதான். அது நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு எனக்கு இடத்திலே என்ன செய்யறோம், ஒரு வாழ்க்கையிலே ஒரு துன்பம் ஏற்படுகிறது, பிறரின் மூலமாக எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது சொன்னா அதை மறந்துட்டு போயிட்டே அவ்வளவுதான் முடிச்சு என்பதாக. அப்ப மூத்தை வல்லாக மறந்துடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு மனிதர் உதவி செய்தால், நாம் பிற மனிதருக்கு உதவி செய்தால் அதை நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை எந்த காலத்திலும் சொல்லி காண்பிக்க கூடாது. அவர்களின் மூலமாக நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு மக்களிடத்தில் அது ஒரு விஷயம் வைத்தார். அல் இன்சானு அப்துல் இன்சான், மனிதன் உபகாரத்துக்கு அருமையாக இருக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறோம், உதவி செய்யறோம் அப்படின்னா நாம் சொல்றதை அவங்க கேட்கணும் என்பதாக கருதுகிறோம். நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும். நம்மளை கண்டா அவங்க செய்யணும், ஒரு மரியாதை செய்யணும், நமக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இல்லை என்ன நினைக்கிறோம், எப்படி என்ன தெரியுமா, நான் தூக்கி விடலைண்டா அப்படி இது இருக்கக்கூடாது. ஓ சரி. இன்னொரு செய்தி என்று சொன்னால், பிற மக்கள் நமக்கு உபகாரம் செய்கிற நேரத்திலே அந்த உபகாரத்துக்கு நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே உதவியில் செய்ய வேண்டும்.
இதான் இப்ப சொல்லக்கூடிய செய்தி. நாம் பொறுத்த உதவி செய்யறாங்க, அவர் மறக்க வேண்டும். ஆனால் உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடியது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு இப்போது உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்ய, இல்லாவிட்டால் வரக்கூடிய காலத்திலே உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்ய வேண்டும். அப்படியும் இல்லாவிட்டால் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உனக்கு சிறந்த நற்கூரை வழங்குவனாக என்று துஆ செய்ய. நிகழ்காலத்திலே உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்ய வேண்டும். நமக்கு என்ன யார் உதவி செய்கிறார்களோ, யார் நமக்கு என்ன அன்பளிப்பு செய்கிறார்களோ அதுக்கு பெரிய உபகாரம் செய்யும் பெருமானாருடைய பண்பு அது. பெருமானுடைய காலத்திலே ஜஹீர் என்ற ஒருவர் இருந்தார், ஒரு கிராமவாசி. பெருமானாரை பார்ப்பதற்கு வருவார், அவர் போய் வருவார். அவர் என்ன செய்ய, கிராமத்தில் கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்வார், மதீனாவுடைய சந்தையில விற்பார். அவர் எப்போது இருந்தாலும் கூட பெருமானாருக்கு அந்த கிராமத்திலே கிடைக்கின்ற உயர்தரமான பொருட்களை கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுப்பார். பெருமானார் அதை பெற்று அதை வாங்கி கொண்டு அந்த மதீனாவிலே இருக்கின்ற பொருட்களை அவங்களுக்கு கொடுப்பார்கள். இது வழமை. நமக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு ஒருவர் அன்பளிப்பு செய்கிறார் என்று சொன்னால் பிறரை உபகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, தஹாது தஹாபு, ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பு செய்யுங்கள், அதனால் அன்பு ஏற்படும் சொன்னார். ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு ஒருத்தர் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் நமக்கு ஏதாவது கொடுக்கிறார் சொன்னால் அந்த நேரத்தில் நம்மால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். ஈக்குவலாக கொடுக்கறங்கிற தேவையில்லை, கொடுக்க வேண்டும். வரலாற்றில் நிறைய செய்கிறோம். உடனே என்ன செய்வார், வருகிறார், ஜஹீர் வருகிறார், பெருமானாரை வீட்டுக்கு வருகிறார். பெருமானார் இல்லை. அவர் என்ன செய்தார், பொருட்களை கொடுத்துட்டு மதீனாவுடைய சந்தைக்கு விற்பனை செய்யறதுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு போயிட்டார். வந்த உடனே சொல்லப்படுகிறது, ஜஹீர் வந்தாரு, பொருட்களை கொடுத்துட்டு போயிடாரு. பெருமானார் பார்க்கிறார், மதீனாவுடைய சந்தையிலே இருக்கின்றார், வியாபாரம் செய்திருந்தார். அப்படியே பின்னால போய் என்ன செய்தாங்க, பெருமானாரை கட்டி பிடித்துக் கொண்டார். அவர் இறுக்கி பிடிச்சு விட்டாங்க. அவர் கேட்பாரு, யாரு யார் சொல்லுங்க, யார் என்னை கட்டி பிடித்திருப்பது? அவரால் அசைய முடியாது, பெருமானார் உறுதியாக இல்லை. யார் என்னை கட்டி பிடித்திருப்பது? பெருமா பதில் சொல்ல மாட்டார். பெருமானாருடைய அந்த நறுமணத்தை வைத்துக் கொண்டு அவர் கண்டுபிடிப்பார். பெருமானாருக்கு ஒரு தனி நறுமணத்தை எல்லாம் கொடுத்திருந்த வரலாறு நிறைய செய்திகள். பெருமானாருவாக அவர் விலகி கொண்டு செய்வார், தன்னுடைய அந்த தோல், தன்னுடைய முதுக உதவியே சார் பெருமானாருடைய நெஞ்சோட அப்படியே சேர்த்தே வச்சுக்கிறார். அப்ப பெருமானார் கேட்பாங்க, இந்த அடிவை யார் விலக்கி வாங்கிக் கொள்வது என்பதாக. பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு செல்லா காசின் வாங்க சொல்வார். நான் விலை மதிப்பில்லாதோ, நான் ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு கிராமவாசி, நான் பார்ப்பதற்கு அழகான தோற்றம் இல்லாத என்னை போய் யார் வாங்குவா? பெருமானார் சொல்வாங்க, அந்த லைசலி காசின் இந்த அல்லாஹ் இந்த ரசூலி, நீ அல்லாஹ்விடத்திலே ரசூலிடத்திலே நீ செல்லா காசு அல்லடி உயர்ந்தவர் என்பதாக பெருமானார் சொல்வாங்க. ஒரு கிராமவாசி, ஒரு சாதாரணமான மனிதர், பெருமானார் அவர் அவ்வளவு நேசமாக இருப்பார்கள். முதலாவது எழுதி கொடுக்கிறார்கள், நமக்கு ஏதாவது ஒருவர் உதவி செய்தால், நிகழ்காலத்தில் அவருக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய முடியாவிட்டால் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உனக்கு சிறந்த நற்கூலி வழங்குவானாக என்று சொல்லவே. பெருமானார் சொல்வாங்க, யார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா என்பதாக கூறுகிறாரோ பக்கத்தில் அபலகாத்து சனா, அவர் என்ன செய்வார், புகழிலே உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். தேங்க்ஸ். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இதெல்லாம் ஆங்கில கலாச்சாரங்கள். ஆங்கில கலாச்சாரங்களில் வார்த்தைகள் இருக்கு, வேற ஒன்றும் இருக்காது. அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தையிலே வாழ்த்தும் இருக்கும், துவாவும் இருக்கு. அல்லாஹ் உனக்கு சிறந்த நற்கூலி வழங்குவாராக கூறுகிறோம். நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வார், சிறந்த நல் வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் அவருக்கு நாம் துவா செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமனம் செய்கிறான், அவரு நமக்காக துவா செய்கிற நேரத்திலே நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை ஏற்படும். ஆக நிகழ்காலத்திலே நமக்கு ஒரு உதவி செய்தால், பிரதி உபகாரம் செய்ய முடிந்தால் உதவி செய்ய வேண்டும், செய்ய முடியாவிட்டால் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா என்பதாக சொல்ல வேண்டும். வரலாற்று ஒரு செய்தி வருகிறது, பெருமானாருடைய காலத்தில் ஒரு ஜனாசா வருகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், இதுக்கு கடன் இருக்கிறார் என்பதாக.
சொல்லப்படுகிறது, எனக்கு இவர் 2 திரகம் தர வேண்டும் என்பதாக. பெருமானார் கேட்கிறார்கள், அதுக்கு பொருள் வைத்திருக்கிறாரா? இல்லை. வாரிசு இருக்கிறார்களா? இல்லை. யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா? ஹஸ்ரத் அலி கூறுகின்றார், அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் தொலை வைத்து விட்டு சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அலியே உனக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த நட்புரை வழங்குவானாக சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரனை நரகத்தை விட்டு நீ காப்பாற்றியதை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக, காப்பாற்றுவானால் பெருமானார் துஆ சொன்னார். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உன்னை நரகத்தை விட்டு காப்பாற்றுவேன், கரவேற மூத்தாயிட்டா அப்படின்னா அவன் நரகவாதி, அவன் நரகத்தை விட்டும் அவனை நீ காப்பாற்றியதை கூட அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவானான்னு சொன்னான். இது ஒரு செய்தி. சரிங்க, நிகழ்காலத்துல நமக்கு உதவி செய்ய முடியல, வரக்கூடிய காலத்தில் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் உதவி செய்ய வேண்டும். சரி, ஏன்னா சுருக்கமா உங்களுக்கு 4 வரலாறு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜும்மாவுடைய பயான்ல கூட நான் சொன்னேன், பெருமானார் அவர்கள் தாயிலிருந்து வருகிற நேரத்திலே அவருக்கு பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். உத்திவிலாதி மக்காவில் அடிக்கிறார், தாயிற்கு போனா தாயித்துல அடிக்கிறாங்க. அப்ப மறுபடிக்கு மக்காவிலே வருவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார்? உத்திவிலாதி கொடுத்தார் என்பது ஜும்மாவிலே நான் சொன்னேன். பெருமானார் அவருக்கு செய்த உபகாரம் என்ன என்பதை அறிஞர் ஒரு மக்கள் கூறுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, பத்ர் போர்க்களத்திலே 70 மனிதர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கைதிகள் இருக்கார். இந்த கைதிகளை என்ன பெருமானார் கூறுகிறார்கள், ஒவ்வொருவரும் 4000 திரகம் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அல்லது யாராவது படிக்க தெரிந்தவர்கள் இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், 10 நபர்களுக்கு, ஒரு கைதி 10 நபர்களுக்கு படிப்பை கொடுத்து விட்டு விடுதலை ஆகவா சொன்னாங்க. சரியா? முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் பெருமானார் கூறுகிறார்கள், அதி இந்த நேரத்தில் ஹயாத்தோடு இருந்தால் இவர்கள் அனைவரை விடுதலை செய்யுமாறு சொல்லி இருந்தால் நான் செய்திருப்பேன் சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, ஏன் என்று சொன்னால் எனக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி நேரத்தில் அவர் உதவி செய்வார். ஏன்னா பெருமானார் மாற்றிய அந்த நிகழ்வு இருக்கிறது, அது எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறோம், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியில மாற்றிய நிகழ்வு மாதிரி. பின்னால் ஃபிரௌனுடைய கூட முன்னாள் நைல் நதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயிப்புக்கு முக்காவது அடிக்கிறாங்க, தாயிப்புக்கு கூட தாயிப்பு அடிக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போவதாக தெரியாத ஒரு நிர்கதியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் முத்தீம் நதி என்ன செய்யறார், உதவி செய்யறாங்க. பெருமானார் கூறுகிறார்கள், அவர் எனக்கு செய்த உதவிக்கு நான் பிரதி உபகாரமாக நான் என்ன செய்ய நினைக்கிறேன் என்று சொன்னால், முத்தீம் ஹவி அதி என்பவர் இப்போது ஹயாத்தோடு இருந்து இவர்களை எல்லாம் விடுதலை செய்யுமாக சொல்லி இருந்தார், நான் செய்திருப்பேன் சொன்னார். சில வரலாற்றை கூறுகிறார்கள். அபுல் புக்தரியுடைய வரலாறு உங்களுக்கு சொன்னேன். அந்த சோபை அபி தாலிபு அந்த ஒப்பந்தத்தை கிழித்து போட்டதற்காக வேண்டி பெருமானார் சொன்னாங்க, பதில் போர்க்களத்திலே கொலை செய்வதாக சொன்னார். 2வது வரலாறு. 3வது வரலாறு எழுதுகிறார்கள், பெருமானார் அவர்கள் ஃபதே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. காபத்துல்லாவுக்கு உள்ளே வந்தவருக்கு அடைக்கலம், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே சென்றவருக்கு அடைக்கலாக சொன்னாங்க. ஏன் அபூ சுஃபியானுடைய வீட்டை சொன்னாங்க? அதுக்கு ஒரு காரணத்தை எழுதுகிறார்கள். அவர் அரபகத்தினுடைய தலைவராக அவருக்கு மரியாதை செய்வதற்காக பெருமானார் சொல்வாங்க என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையான விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் அவர்கள் மக்காவோடு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற நேரத்துல என்ன செய்வாங்க, போய் அடிப்பாங்க, கல்ல விட்டு அடிப்பாங்க. அடிக்கிற நேரத்தில் பெருமானார் அவர்கள் யாருடைய வீட்டு திண்ணை ஏதாவது அமர்ந்தால் அந்த எந்த வீட்டை நிக்க விட மாட்டாங்க, எந்த வீட்டிலையுமே நிக்க விட மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க, அடிச்சு வெட்டி விட்டுவாங்க. அபூ சுஃபியான் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய வீட்டிலே பெருமானார் அமர்ந்தால் என்ன செய்வாங்க, அவர் அப்படியே விசாரிப்பார், அவர் இருந்துட்டு போடும் என்பதாக. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னை மக்கள் கல்லால் அடிக்கிற நேரத்திலே, வீடுகளிலே ஒதுங்கிய நேரத்திலே, அந்த மக்கள் துரத்திய நேரத்திலே கூட தன்னை அந்த நேரத்திலே அவருடைய வீட்டிலே அமர வைப்பதற்காக வேண்டி, அந்த வீட்டினுடைய திண்ணையிலே அமருகிற நேரத்திலே அவர் நமக்கு செய்த உதவிக்காக இந்த பெருமானார் சொன்னார்களாம், எனக்கு அன்று அடைக்கலம் கொடுத்தவர், வீட்டிலே வந்து என்ன செய்வார், அடைக்கலம் கொடுத்தவர். இந்த மக்களிலே விரட்டி அடிக்கிற நேரத்திலே நான் அவருடைய வீட்டுக்குள்ளே தாய் சென்று விட்டோம் சொன்னா, அவர் அடைக்கலம் கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, அவர் வீட்டுக்குள்ள கூட எவ்வளவு அடிக்க மாட்டோம். ஏன்னா தலைவர் வீட்டுக்குள்ள அடிக்கூடாது. அந்த காலத்திலே ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா அடிக்க மாட்டார். அதனால பெருமானாருடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே எல்லாம் 100 பேர் வெளியே நின்றான். ஏன் உள்ள போய் அடிக்கிறார்? ஏன்னா அந்த காலத்திலே அது ஒரு கேவலமாக கருதினார்கள், வீட்டுக்குள்ளே போய் அடிப்பதை கேவலமாக கருதினார்கள். அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே போய்விட்டால் அவர் அடைக்கலம் கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய வீட்டுக்கு கூட யாரும் அடிக்க மாட்டாங்க, திரும்பி போயிடுவாங்க. அப்ப எனக்கு அந்த நேரத்திலே அவருடைய வீட்டிலே அடைக்கலம் கொடுத்திருக்காரு பெருமானார் சொல்றாங்க. இந்த மக்கா வெற்றி ஒரு ஃபதஹ் மக்காவின் போது அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே சென்றவருக்கு அடைக்கலம் நான் கொடுக்க, அவரை நான் அடிக்க மாட்டேன் பெருமானார் சொல்றாங்க எழுதுகிறார்.
நான்காவதாக எழுதுகிறார் அபூபக்கர் சித்திக் இப்படி எழுதுகிறார்கள். அபூபக்கர் ஏதாவது அந்த மஸ்ஜித் நபவியினுடைய விரிவாக்கத்துடைய நேரத்திலே எல்லா கதவையும் அடைச்சாங்க, எல்லா வாசலையும் அடைச்சாங்க, நிறைய வழி இருக்கும், எல்லாத்தையும் அடைச்சாங்க. ஆனா சொல்றாங்க அபூபக்கருடைய வழியை விட்டு விடுறது ஏன்னு சொன்னால் அவர் இந்த மார்க்கத்துக்கு செய்த உதவிக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்க, செய்தவருக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். அபூபக்கர் செய்த உதவிக்கு பிரதி உபகாரம் என்னால் செய்ய முடியவில்லை. அந்த நன்றி கடனுக்காக இந்த அபூபக்கருடைய வாசலை வழியை விட்டு சொன்னார். அவங்க வீட்டுல டைரக்டா வருவோம் பரியாசலுக்கு எல்லாருமே சஹாபாக்கள் அவங்க வீட்டுல நேரம் வர்ற மாதிரி வெளியே இருக்கும். எல்லாத்தையும் அடைத்தால் பெருமான கடைசியை சொன்னாங்க இல்லா தரீக் அபூபக்கர், அபூபக்கருடைய வெளியே விட்டு விடுங்கள், அவர் இந்த மார்க்கத்துக்கு செய்த உதவிக்காக நன்றி கடனா என்பார் பெருமானா சொன்னாங்க. இன்னும் அந்த தரீக் அபூபக்கர் இருக்கின்றது. அவ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு யாராவது உதவி செய்தால் அவங்களுக்கு நிகழ்காலத்தில் உதவி செய்யுங்கள், உதவி செய்ய முடியாவிட்டால் ஜஸாக்கல்லாஹ் சொல்லுங்கள், இப்போது உதவி செய்ய முடியவில்லை, வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை உதவி செய்வதாகத்தான் நீர் கூறுகிறார்கள். இதை கேட்டவனை கண்டுபிடிக்கலாம்.